2026 தேர்தல் புதிய கூட்டணி 35 தொகுதிகளை ஒதுக்கிய எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணியை அமைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லும். இப்ப தற்சமயம் அதிமுக கூட்டணியிலே பாஜக, அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ் நீதி கட்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன இயக்கட்சிகள் என்பது இருந்தாலுமே 2026 வருடம் பிறந்த ஜனவரி மாத இறுதிக்குள்ளாகவே அதிமுக கூட்டணியில் தேமுதிக, பாமக, ஏன் மதிமுக மற்றும் விசிக கூட வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். விசிக வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் சற்று குறைவுதான். ஏன்னா பக்கத்திலே பாஜக என்பது இருக்கிறது. ஆனால் மதிமுக வருவதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு கட்சியுடன் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை அனைத்தையும் முடித்து விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தொகுதி பங்கீடு மட்டும் அந்த கட்சி 35 தொகுதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதாம். எடப்பாடி பழனிசாமி 25 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கிறோம் அப்படின்னு உறுதியையும் கொடுத்திருக்கிறாராம். அந்த கட்சி வேற எந்த கட்சியும் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது பாமக அப்படிங்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்கு அதாவது அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற இருக்கக்கூடிய மிகப்பெரிய நபர்கள் இருக்கக்கூடிய அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தற்போது அப்பா மகன் பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவிலே மிசூரம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. கட்சி எங்களுக்குத்தான் சொந்தம், இல்லை கட்சி என்னுடைய கட்சி அப்படின்னு சொல்லி அப்பா மகனிடையே சண்டை சச்சரவுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கூடிய தகவல் என்பது நம் அனைவருக்கும். ஆனால் இந்த இருவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே தான் நாம் வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் கடந்த மாதங்களிலே நமது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய ராமதாசுடன் பேச்சுவார்த்தை என்பது நமது CV சண்முகத்தின் மூலமாக நடத்தப்பட்டது. அதே போல அன்புமணி ராமதாசிடம் எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் பேச்சுவார்த்தைகளை முடித்து விட்டாராம். அதிலையும் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் 35 தொகுதிகளை கேட்டிருப்பதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி 25 தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் ஒதுக்கி கொடுக்கிறோம் என உத்தரவாதம் கொடுத்திருப்பதாக கூட செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. 25 தொகுதிகள் நமது அன்புமணி, 35 தொகுதிகள், இடைப்பட்ட கேப்பிலே 30 தொகுதிகள் வரைக்கும் பாமகவிற்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏனென்றால் 25 30 தொகுதிகள் பாமகவிற்கு ஒதுக்கிவிட்டார். அடுத்து பாஜக இருக்கிறது, அதே போல நமது தேமுதிக இருக்கிறது. இன்னும் மதிமுக உள்ளே வந்தால் அந்த கட்சிக்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் அதிமுக ஒரு 134 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். அதாவது மொத்தமாக 134 தொகுதிகளில் போட்டியிட்டு அதில் ஒரு 134 போய்விட்டாலும் 100 தொகுதிகளாவது அதிமுக தனி பெரும்பாலும் வெற்றி பெற வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமியுடைய மிகப்பெரிய எண்ணங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார். ஜனவரி மாத இறுதிக்குள்ளாகவே கண்டிப்பாக அதிமுக கூட்டணியிலே மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாமக அதிமுக கூட்டணியிலே இணைந்திருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.